சார் சார் மணி 9 ஆகுது சார், எந்திரிங்க. சார் நீயா? ஏன்டா இப்படி மேல வந்து விழுந்த? யார் சார் அது? ராத்திரி டிராமாவில் ஆக்ட் பண்ணுவாங்களா? கழுத, அதுக்காகவா இப்படி ஓடி வந்த? டேய், அது பெரிய இடத்து பொண்ணுடா, பேரு லீலா. அவங்க அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வந்துடுச்சு. என்ன சார் கோபம்? அட எனக்கு என்னடா தெரியும், நான் பத்திரிக்கையில படிச்சேன். ரொம்ப அழகான பொண்ணு சார். சார், அந்த பொண்ணு என்னடா? அந்த பொண்ணுக்கு என்ன? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். என்ன சொன்ன? நீங்க கல்யாணம் பண்ணி என் கண்ணால பாக்கணும் சார். படா, அது பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நம்மளை எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குமா? டேய், நீ ஏன்டா அங்க போன? படம் அந்த பக்கம் மங்கி பிராணி. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்னும் பயப்பட வேணாம், யாரும் இல்ல. ராத்திரி தூக்க கலக்கத்துல ஏதோ. ஐ அம் சாரி, உங்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுத்து. பரவாயில்ல பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. ராத்திரி இங்கதான் படுத்திருந்தீங்க, இந்த இடத்துலதான் படுத்திருந்தீங்க. நான் எப்படி இங்க? நம்ம காரு, நம்ம காரா? காரு. காரு காரு காரு. நீங்க நல்லா ராஜா. எந்த ஊருக்கு? ஐயோ, என்னம்மா நீங்க டேஞ்சர் பண்றீங்க? சரதா சிஸ்டருக்கு தான் தூக்க தெரியல போல இருக்கு. அம்மா, நான் எந்த ஊருக்கும் ராஜா இல்ல, என் பேரு ராஜா. எக்ஸ்கியூஸ். பரவாயில்ல பரவாயில்ல. இது நம்ம வீடு தான். நேத்து நான் நாடகத்துல ஆக்ட் பண்ணனே, சேரன் செங்குட்டுவன். நீ நாடகத்துக்கு வந்து பாக்கல? இல்ல, நாடகத்துல டிக்கெட். ஆமா கிடைச்சிருக்காது, டிக்கெட் கிடைச்சிருக்காது. ஏராளமான கூட்டம், ஹவுஸ் ஃபுல். ஆமா 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 ஆமா. ஏமா, நீ இவ்வளவு பெரிய இடத்து பொண்ணா இருந்தோம், உங்க அப்பா அம்மா மனசு வருத்தப்படும்படி நடந்துக்கலாமா? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓ, இதோ இந்த பத்திரிக்கையில எல்லாம் போட்டிருக்கு. ஆமா லீலா, உங்க அப்பா பேரையும் விலாசத்தையும் பத்திரிக்கையில போட்டா எல்லாருக்கும் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குடும்பத்துக்கு கெட்ட பேரு வருங்கிறதுக்காக ரொம்ப தந்திரமா நியூஸ் கொடுத்திருக்காரு. பெரிய சாமர்த்தியசாலி தான் உங்க அப்பா. ஆமா. காசி காப்பி. அப்ப நான் வரேன். இருமா, நில்லு. உன்னை தனியா அனுப்ப மாட்டேன். உங்க வீட்டு வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன். வேண்டாம் வேண்டாம், வீட்டுல ஏதாவது அனாவசியமா தப்பா நினைச்சுக்குவாங்க. லீலா, நீ என்ன ஏமாத்த பாக்குற. நான் உன் கூட வந்து உங்க பங்களா வாசல்ல உன்னை இறக்கி விட்டுட்டு தான் நான் வருவேன். யாரும் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? என் கோபம் தான் தெளிஞ்சு பச்சேன், நானே போய்க்குவேன். இருந்தாலும் பெரிய பணக்கார விட்டு பொண்ணு, நம்ம கார் இருக்கும்போது நடந்தா போறது. கொஞ்சம் இதை வந்துட்டேன்.